நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து எது ரியல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த வீடியோல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி க்ரோ ஆயிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்தியன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் பீப்புள் வந்து எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நம்ம அதுல இருந்து பார்ப்போம். எஃப்டியில் வந்து நான் ஒரு 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல வந்து நமக்கு அரௌண்ட் 7% ஆஃப்டர் டாக்ஸ் டிடக்ஷன் அப்புறம் அரௌண்ட் 7% நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. அப்படின்னாக்கா மாசம் வந்து 30,000 ரூபாய் வந்து நமக்கு பென்ஷனா கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து 3,60,000 ரூபாய் வாங்குவீங்க. ஒரு 20 வருஷம் இதே மாதிரி நம்ம வாங்குறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிருக்கும். பட் ஸ்டில் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம். 20 வருஷம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா 72 லட்ச ரூபாய் அதுல இருந்து நம்ம வாங்கியிருப்போம். இந்த 72 லட்ச ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம கார்பஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே 50 லட்ச ரூபாய் அப்படியே இருக்கும். இதே வந்து நான் வீட்டுக்கு வந்து 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா மெட்ரோ சிட்டி இல்லாம டயர் 2 சிட்டி இப்போ கோயம்புத்தூர் மாதிரி சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நீங்க வீடு வாங்குறீங்கன்னா 10,000 ரூபாய் ரெண்ட் கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்கும். அப்படி 10,000 ரூபாய் ரெண்ட் கிடைக்குது அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு வந்து 1,20,000 ரூபாய் நமக்கு ரெண்ட் கிடைக்கும். பட் இதுல மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா 20,000 ரூபாய் வருஷத்துக்கு நமக்கு போயிடும். அப்படின்னா நமக்கு வந்து வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஆவரேஜா 8,000 ரூபாய் வந்து மாசம் நமக்கு கிடைக்குது. இது 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம பில்டிங்லாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்க, லேண்டுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்ப லேண்ட் வந்து ஒரு 25-30 லட்ச ரூபாய்க்கு நம்ம லேண்ட் வாங்கிருந்தோம் அப்படின்னு வச்சா கூட ஒரு 20 வருஷ பீரியட்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 1.5 கோடி ரூபாய் அந்த லேண்ட் போகும். இதே நம்ம இந்தியன்ஸோட ஃபேவரட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு, இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னாக்கா 50 லட்ச ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அதுல இருந்து எந்த அமௌண்ட்டும் நமக்கு ரிட்டர்ன் வராது. ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த கோல்டோட மதிப்பு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 கோடி ரூபாய் இருக்கும். இதே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இதே 50 லட்ச ரூபாய் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு SWP அப்படிங்கிற முறையில மாசம் மாசம் நம்ம ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கலாம். எப்படி FDல 30,000 ரூபாய் மாசம் வாங்கணுமோ அதே மாதிரி 30,000 ரூபாய் இதுல மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் நம்ம பண்ணிருக்கும் போது 3,60,000 ரூபாய் பண்ணிருப்போம். 20 வருஷம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா 72 லட்ச ரூபாய் இதுல இருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிருப்போம். 20 வருஷம் கழிச்சு நம்மளோட கார்பஸ் எவ்வளவு ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா 2,75 லட்ச ரூபாயா மாறி இருக்கும். பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து எது ஹையஸ்ட் ரிட்டர்ன் தருது அண்ட் எது கார்பஸ் பில்ட் பண்ணுதுன்றது நீங்களே பார்க்கலாம்.